ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் ஒன் ஆஃப் த ஒரு நைட் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த நைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நைட் மார்க்கெட்டு. இந்த நைட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புது புது ஃபுட்ஸு அதெல்லாம் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரவங்க. இந்த நைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட கடைகளும் இங்கே இடத்துல இருக்கும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு கடை விட்டுருக்காரு. என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீ இங்கே விற்றுட்டு இருக்காரு. இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கார் போல். அதனால் வந்து பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து இந்தியன் டீ வந்து விற்றுட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வச்சு பயங்கரமாக வந்து இந்தியன் ஸ்டைல்லே வந்து டீ செஞ்சு விற்றுட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு வருவாங்க. பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு தாய் பர்சன் வந்து இந்தியன் டீ வந்து செஞ்சு விற்றுட்டு இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கடைக்கு வர்றவங்கக்கிட்ட வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படி அவர் செய்கிறாரு, ஸ்மெல் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போகிறாரு அப்படின்னு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி விற்றுட்டு இருக்காரு. வர்றவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு அதை பார்த்து வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 40 பாட்டு வந்து ஹாட்டு, கோல்டாக குடிக்கணும்னா வந்து 60 பாட்டு சொல்லி போட்டிருக்கு. ரேட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.อะไรเลยครับ24 กิกนะครับเอาขนมเบื้อง1 กล่องครับเอาคนนี้ได้ครับลูกน้องอยากกินขนมเบื้องคนขายอยากกินขนมเบื้องเด้งอยู่ใต้ดินตรงนี้แหละ
இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம சிக்கன் வாங்கியிருக்கோம். சிக்கன், அதுக்கப்புறமா வந்து இந்த கேக்கு 3 கலரில் ஃப்ளேவரில் இருக்குது அந்த கேக்கு. அதுக்கப்புறமா குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கியிருக்கோம். மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு எவ்வளோ சிக்கன் ஒரு 40 20 100 பாட் ஆச்சு. 100 பாட்டில் நம்ம இது 3 சிக்கன் வந்து ஒரு 4 லெக் பீஸு கூட வந்து கொஞ்சம் ரெண்டு சின்ன பீஸ் போட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 100 பாட்டாக இருக்குது. 100 பாட்டில் கண்டிப்பாக இது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கியிருக்க சிக்கனு நல்லா ஹனி சிக்கன் மாதிரி இருக்குது. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. ஹனி சிக்கன் டேஸ்ட்டே தான் இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக மெல்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாயில் போட்டு நல்லா மெல்ற மாதிரி இல்லை, ஈஸியாக வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஹனி சிக்கன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு லெக் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு, 4 வாங்கினா 4 40 பாட்டு. நமக்காக 3 சின்ன பீஸ் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு. நம்ம கேமராவில் வச்சு எடுக்கிறத பார்த்துட்டு பாவப்பட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. சரின்னு நம்மளும் வாங்கிட்டு வந்தோம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. அடுத்து லெக்கு சாப்பிட்டு பார்ப்போம். லெக்கு பீஸு சின்னதாக தான் இருக்குது இந்த லெக்கு. இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. இருக்கு. அடுத்து நம்ம இந்த ரோல் தான் வாங்கியிருந்தோம். இந்த மூணு ரோலுமே 3 ஃப்ளேவரு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 கேக் வந்து 40 பாட்டு. இது சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்படியே அழுத்தின உடனே ஃபுல்லாக வந்து க்ரீமாக இருக்குது. அந்த க்ரீமுக்கு நடுவில் அந்த ஸ்ட்ராபெரியோட அந்த ஜாம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ரோஸ் கலரில் மாவு மாதிரி இருக்கு. அந்த மேலே இருக்கிறதுக்கு எந்த ஃப்ளேவருமே இல்லை. இந்த உள்ளே இருக்க அந்த ஜாமும் அந்த க்ரீமும் அதை அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இந்த க்ரீமில் வந்து அவ்வளோவா வந்து ஸ்வீட் இல்லை. இந்த ஜாமில் வந்து புளிப்பாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னதுனால புளிப்பாக இருக்குது. இந்த க்ரீம் வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் சாப்பிட்றது வந்து திகட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. சாப்பிட நான் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கேக்கில் இருக்க அந்த க்ரீம் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி அந்த கேக்கில் அது வச்சுருக்காங்க.
சுற்றி க்ரீமு, நடுவில் அந்த ப்ரௌனி கேக் வச்சுருக்காங்க. இந்த மூணாவதாக இருக்கிறது மட்டும் நடுவில் சாக்லேட் லாவா போட்டிருக்கு. செம்மையாக இருக்குது. இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டா வந்து நான் இந்த ஊரில் வந்து பச்சை கலரு, ரெட் கலரு, அந்த கலர்லாம் கிடைக்கும். நம்ம ஊரில் ஃபேண்டானா வெறும் ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலரில் கிடைக்கும். கிரேப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவரு, இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்குது, அதுக்கடுத்தது கிரேப்பு ஃப்ளேவரில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருக்குது, லெமன் இருக்குது, நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. இது க்ரீன் ஆப்பிள்ன்றதுனால அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லாமல் லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக முச்சாச்சு. இந்த நைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி வரைக்கும் இருக்கும். 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த நைட் மார்க்கெட் இருக்கும். பேங்காக் வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் வந்து பாருங்கள். ஒரு பயங்கரமாக ஃபுட்டு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய வீடியோ வர்றதுக்கு நம்ம சேனலை இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.